ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பரம்பொருளாகவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவராகவும் கருதப்படும் சிவபெருமான் பல்வேறு திருவிளையாடல்களும் பல்வேறு கோலங்களும் கொண்டு உலகின் பல பகுதிகளில் காட்சி தருகின்றார். பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அருள் புரிய இறைவன் பல கோலங்கள் பூண்டு அதிசயிக்கும் வண்ணம் பல உருவங்களை மாற்றி அருள் புரிந்துள்ளார். அப்படி உலகில் வேறு எங்கும் காண முடியாத வகையில் தலைகீழாக அமர்ந்து சிரசாசனத்தில் காட்சி தரும் அதிசய திருக்கோவில் தான் ஆந்திர மாநிலம் பீமாவரம் அருகில் உள்ள ஏனமதுரு ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வர ஆலயம். இன்னொரு காலத்தில் சம்பகாசூரன் என்ற அரக்கன் கடும் தவம் புரிந்து பிரம்மனிடமிருந்து பல வரங்களை பெற்றான். தன் வரத்தை கொண்டு அனைத்தையும் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். அஷ்டதிக்கு பாலர்களில் யமனைத் தவிர அனைவரையும் தோற்கடித்தான். யமன் தனது பலத்தால் போர் புரிந்தார். போர் தொடர்ந்து கொண்டே இருக்க யமன் தன் பலத்தை இழந்து கொண்டே வந்தார். இறுதியாக சம்பாசுரன் யமபுரியை கைப்பற்றினான், தேவர்களை அடிமைப்படுத்தினான். இதனால் யமன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அப்போது இறைவன் தற்பொழுது கோவில் உள்ள இடத்தில் ஆழ்ந்த தியானத்தில் சிரசாசனத்தில் இருந்தார். ஈசனின் தியானம் களைய வழி அறியாது யமன் நின்றார். யமனின் வேதனை அறிந்த அன்னை பார்வதி காட்சியளித்தார். யமனிற்கு அசுரனை அழிக்கும் சக்தி வழங்கினார். யமனும் சம்பாசுரனை கொன்று தேவர்களுக்கு குறை தீர்த்தார். பின் இங்கு வந்து சிரசாசனத்தில் இருந்த இறைவனையும் குழந்தை முருகனுடன் இருந்த பார்வதியையும் பூஜித்தார். எனவேதான் இன்றும் இங்கே இறைவன் சிரசாசனத்தில் தலைகீழாய் காட்சி தருகிறார் என்கிறது தலைபுராணம். அங்கே கருவறையில் இறைவன் தலைகீழாய் லிங்கமின்றி உருவமாக காட்சி தருகின்றார். சிரசை பூமியில் பதித்து பாதத்தை மேலே தூக்கி நிறுத்தி சிரசாசனத்தில் காட்சி தருகின்றார். அருகிலேயே அன்னை வேறு எங்கும் பார்க்க முடியாத வண்ணம் குழந்தை முருகனை மடியில் கிடத்திக்கொண்டு தாய்மையே வடிவாக பார்வதி தேவி காட்சியளிக்கின்றார். யமன் பூஜித்த தலம் என்பதால் ஜாதகத்தில் அபமித்ரு தோஷம் உள்ளவர்கள், ஜாதகத்தில் கண்டம் உள்ளவர்கள் இங்கு வந்து இறைவனையும் அம்பிகையும் ஒரு சேர தரிசித்து செல்ல யமபயம் நீங்கும் என்பது கண்கூடான உண்மை. நவக்கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடை, குழந்தையின்மை என அனைத்தையும் நீக்கி அருள் வழங்குகின்றார். பார்வதி அம்பிகையும் அழகிய கிராமத்தில் அழகான கலை வேலைப்பாடுகள் கொண்ட திருக்கோவில் தினமும் காலை மாலை என பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து தரிசித்து அருள் பெறுகின்றனர். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய